இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது கிளிமூக்கு சேவல் பராமரிப்பு மற்றும் வளர்க்கும் முறை பற்றிய தகவல்கள். என் பேர் முருகேசுங்க. நான் உடுமலைப்பேட்டையில் இருக்கிறோங்க, இளையமுத்தூருங்கிற ஊரில். இது வந்து கிளிமூக்கு சேவலுங்க. இது வந்து நான் 3 தலைமுறையாக வச்சுருக்கிறேங்க. இது அதாவது இதோட அப்பா, அதோட தாத்தா, அதுலேருந்து வச்சுருக்கேன். இது வந்து ஷோக்கு போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் நம்ம வளர்த்தணும். ஏன்னா வேறு கோழிகள் கூடவெல்லாம் இதை சேர்த்தக்கூடாது. இது வந்து நம்ம கிளிமூக்குனா அந்த தனியாக அந்த வெரைட்டி மட்டும் வச்சு இதை வந்து ப்ரீடிங் பண்ணி நல்லா வளர்த்தனோம்னா நல்ல லாபத்துக்கு போகுதுங்க. இதோட குஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜோடி 4 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் நான் விற்கிறேங்க. இதோட குஞ்சுகளும் ஒரு 10-15 குஞ்சு இருக்குதுங்க. இப்போ இதோட ஜோடி பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகள்லாம் ஒரு 6 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறேங்க. அதோட குஞ்சுகள்லாம் இந்த சேவல் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வந்து ஷோ நடந்ததுங்க, கிளிமூக்கு ஷோ. அது வந்து அகில உலக அசோசியேஷனில் அந்த இதில் பார்த்திங்கன்னா சேவல் வந்து கண்காட்சியில் கலந்துட்ட சேவலுங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வாங்கியிருக்குதுங்க. இதுக்கு தீவன முறையெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பு, அப்புறம் முந்திரி, பாதாம் இதுதான் வைக்கிறேங்க இதுக்கெல்லாம். ஏன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான சேவலுங்க. அதனால் இதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவனம் இதாக வைக்கிறோம். அப்புறம் நோயின்னு பார்த்திங்கன்னா நோய் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மஞ்சள், வேப்பலை, கோவை இலை, முருங்கை இலை இதெல்லாம் அரைச்சி தண்ணியில் வாரத்தில் ஒரு நாள் கொடுப்போங்க. அப்புறம் இது தீவனத்தில் பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, சுக்கு, வெந்தயம் இதெல்லாம் அரைச்சி, மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு கலவையை வச்சுருக்குறோங்க. அதை வந்து தீவனத்தில் வந்து கலந்து வாரத்தில் ஒரு நாள் இதுக்கு தீவனம் கொடுப்போங்க. இது வந்து நாட்டு மருந்துங்க. அப்புறம் இதுக்கு கட்டுப்பாடில் பெருசாக சளி, இதுக்கு வந்து மெயினாக சளி தான் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா மூக்கு வந்து சிறுசாக இருக்கிறனால கொத்தி சாப்பிட்டோம்னா அந்த துவாரத்தில் போய் உள்ளே போகிறதுனால சளி பிடிச்சிக்கும் அடிக்கடி. அந்த சளிக்கு வந்தீங்கன்னா மெரிக்வின்னு ஒரு டானிக் இருக்குங்க. அதை கொடுத்தா 0.5 ml கொடுக்கணும். அது கொடுத்தா சரியாயிருங்க. அப்படி அதுக்கு மேலே செட் ஆகலை அப்படின்னா தைலோசன் இன்ஜெக்ஷன் இருக்குது. அது ஒரு 0.5 ml போட்டோம்னா ரெடி ஆயிருங்க. இது இந்த வால் தானுங்க அழகு இந்த சேவலுக்கெல்லாம். இது வால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 மீட்டர் வருங்க. இப்போ இது வந்து வாலில் குருத்தா இருக்கு. இன்னும் குருத்தாடிட்டு இருக்கிறதுனால இந்த வால் பார்த்தீங்கன்னா இன்னும் வரும், நல்லா நீளமாக வளரும். அது பார்த்தீங்கன்னா இது ஒரு குருத்து. இந்த வால் தான் அழகுங்க கோழிக்கு. சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சேவலுங்க. பெருசாக பெருவெட்டு இல்லை, ஒரு மீடியமான சேவல். இந்த சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வருங்க. சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வருங்க. அதான் இது வந்து ஒரு 2 மாசத்தை குஞ்சுங்க. இது வந்து வெள்ளை வெடை, இந்த கருப்பு வந்து சேவலுங்க, மயில் நிறம் வருங்க இந்த குஞ்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல குவாலிட்டியானதுங்க. அந்த நூலான் சேவலுக்கு பிறந்த குஞ்சு 1.5 மாதம் ஆச்சு. இது இப்போ என்ன ரேட்டுங்க? இது பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா இது 6 ரூபாய்னு கொடுத்துருக்குறேன் இதோட ஜோடியெல்லாம். இதில் இன்னொரு 4 பேர் இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.